BHK, 3 BHK, shops, restaurant, supermarket and commercial. Available for rent in Kolattur. Nearby Meridian Hospital, Kumaran Hospital, backside of Red Terry. Please contact 9034555554. சினிமாவில் பொதுவாகவே நடிக்கணும் அப்படின்றது எல்லோருக்குமே மிகப்பெரிய அளவில் கனவாக தான் இருக்கும். இங்கே அப்படி தான் ஒரு நடிகை ரொம்பவே அவங்களுடைய கனவே கலங்கி போயிருச்சு. சினிமா, சீரியல், தொகுப்பாளினி அப்படின்னு விடாமுயற்சியால் இப்போ வென்றிருக்கிறாங்களா? யார் அந்த நடிகை? அப்படி அவங்களுடைய வாழ்க்கையில் என்னதான் நடந்துச்சுன்றதை வீடியோக்களை போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ வரைக்கும் பார்த்தோன்னா ரசிகர்களிடையே இந்த படம் ரிலீஸ் ஆனதுலேருந்து நல்ல ஒரு வரவேற்பை பெற்று வந்துட்டுருக்கு. லப்பர் பந்து திரைப்படம் தான். இதில் அஸ்வதை கதாபாத்திரத்துக்கு கிடைத்த வரவேற்பை எண்ணி நிகழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அவங்க பார்த்தோன்னா 16 வயதில் கனவோட சென்னைக்கு வந்தாங்களாம். ஆனால் கனவு நிறைவேறாமல் நானும் என்னுடைய அம்மாவும் ஊருக்கு ரயில் ஏறி போயிட்டோம். இப்போது நான் கண்ட கனவை போல என்னுடைய கதாபாத்திரத்திற்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்குன்னு சொல்லி கண் கலங்கியிருக்காங்க. தன்னுடைய 16 வயதிலேயே இவங்க நடிக்க தொடங்கிட்டாங்க. வைகை அப்படின்ற தமிழ் திரைப்படம் மூலமாக தான் சினிமாவில் நடிகையாக அறிமுகமானாங்க. ஆனால் இவங்க நினைத்தது போல அந்த தொடக்கம் இவங்களுக்கு சரியாக கை கொடுக்கல. பிறகு 2010 இயக்குனர் ராசுமதுரவன் இயக்கத்தில் உருவான படம் தான் கோரிப்பாளையம். இந்த படத்திலும் நடிச்சிருந்தாங்க. இவங்க நடித்த கதாபாத்திரம் பெரிய அளவில் பேசப்படலை. அதன் பின்னாடி தமிழில் பல படங்கள் நடிச்சிருக்காங்க. அந்த திரைப்படம் சரியாக இவங்களுக்கு வெற்றியை பெற்றுக் கொடுக்கலன்னு தான் சொல்லணும். சாட்டை திரைப்படத்தில் சமுத்திரக்கனியினுடைய மனைவி கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. பிறகு அப்புச்சி கிராமம் திரைப்படத்திலும் இவங்க நடிச்சிருப்பாங்க. இதோடு மட்டும் இல்லாமல் தமிழில் சில துணை கதாபாத்திரங்களையும் நடிச்சிருக்காங்க. இவங்க நடித்த திரைப்படமும் நடித்திருந்த கதாபாத்திரங்களும் மக்களிடையே பெரிய அளவில் வரவேற்பு பெறல. இப்படியான தோல்வியை கண்டு அவங்க துவண்டு விடாமல் அடுத்தடுத்து மலையாளத்தில் பல குணச்சித்திர கதாபாத்திரத்தை நடிச்சிருக்காங்க. மம்முட்டி, மோகன்லால் அப்படின்னு உச்ச நட்சத்திரங்கள் அனைவரினுடைய திரைப்படங்களையும் நடிச்சிருக்காங்க. மம்முட்டியுடன் பார்த்தோன்னா ஒரு குட்டநதன் பிளாக், CBI 5 போன்ற திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்க. இதோட மோகன்லாலோட இட்டி மணி, மேட் இன் சீனா, ஆராத்து, மான்ஸ்டர் அப்படின்னு பல படங்கள் நடிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஹிட் அடித்த பல மலையாள திரைப்படங்கள் நடிச்சிருக்காங்க. கடந்த மாதம் மலையாளத்தில் வெளியான திரைப்படம் என்னது அப்படின்னா ஜீத்து சோசப் இயக்கத்தில் உருவான நுண்ணுக்குழி. இந்த படத்திலும் நடிச்சிருந்தாங்க ஸ்வஸ்திகா. இது போல் தொடர் முயற்சியால் மலையாள சினிமாவில் இவங்க கவனிக்கத்தக்க வகையில் ஒரு அங்கீகாரத்தை வாங்கிட்டாங்க. மலையாளத்தில் வெளியான வசந்தி திரைப்படத்தில் டைட்டில் கதாபாத்திரத்தை ஏற்று நடித்தாங்க ஸ்வாசிகா. இவங்களுடைய நடிப்பை ரொம்பவே பார்த்தோன்னா எல்லோருமே பாராட்டியிருந்தாங்க. கேரள மாநில அரசு விருதையும் வாங்கியிருந்தாங்க. நடிப்பின் மீது இவங்களுக்கு அதீத ஆர்வம் இருக்குது. திரைப்படங்கள் இல்லாமல் தொலைக்காட்சி தொடர்களில் நடிச்சிருக்காங்க. சினிமாவை விட தொலைக்காட்சி தொடர் ஒரு நடிகரை கடைக்கோடி வரைக்கும் கொண்டு செல்லும். இவங்க நினைத்தது போல சீரியல்களும் இவங்களுக்கு கை கொடுத்துச்சு. சீரியல் மூலமாக மக்களிடையே பெரிதளவில் இவங்க பரிச்சயமானாங்க. சீரியல் மட்டும் இல்லாமல் மலையாளத்திலையும் முன்னணி தொலைக்காட்சி சேனல்களில் தொகுப்பாளராகவும் இருந்திருக்காங்க. இவங்க சினிமாவில் அங்கீகாரத்தை வாங்கலை அப்படின்னா கூட தமிழில் அங்கீகரிக்கப்படணும் அப்படின்ற எண்ணம் இவங்களுக்குள்ளே பார்த்தோன்னா ரொம்பவே இருந்திருக்கு. அந்த ஆசையை தான் இப்போ அவங்கள லப்பர் பந்து திரைப்படத்தில் நடிக்கிறதுக்கு மூல காரணமாக இருந்திருக்கு. இயக்குனர் தமிழரசன் பச்சைமுத்துவும் இந்த கதாபாத்திரத்துக்கு பல நடிகர்களை தேர்ந்தெடுத்திருக்காரு. இறுதியாகத்தான் ஸ்வாசிகாவை இவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஸ்வாசிகாவும் அந்த கதாபாத்திர தன்மையை ரொம்பவே முழுசாக புரிஞ்சுக்கிட்டு திரைப்படத்தில் கெத்து பாத்திரத்தின் மனைவியாக கெத்து காட்டியிருக்காங்க. இப்போ தொடர்ந்து ரசிகர்கள் எல்லோருமே இவங்க பேசியிருக்கக்கூடிய இந்த விஷயத்தை கேட்டுட்டு இன்னும் நிறைய திரைப்படங்கள்ல நீங்க இதே போல நல்ல நல்ல கேரக்டர்கள் நடிக்கணும்னு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. நம்மளுடைய சார்பாக நடிகைக்கும் அதே போல படக்குழுவினருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பற்றின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.